உங்க பார்ட்னர் உங்களை உண்மையாவே நேசிக்கிறாரா இல்ல நேசிக்கிற மாதிரி நடிக்கிறாரான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க உங்களை நேசிக்கலைங்கிறத காட்டுற 10 முக்கிய அறிகுறிகள் இதோ. நம்மள மாதிரி நிறைய பேரு நம்ம கூட இருக்கிற பார்ட்னர் நம்மள உயிரா நேசிக்கிறாங்கன்னு நம்ப தான் ஆசைப்படுவோம். ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே அதுல ஜாலியா சுத்துறது, சிரிச்சு பேசுறது, நெருக்கமா இருக்கிறதுன்னு இதெல்லாம் இருக்கிறதால அதுக்கு அடியில உண்மையாவே என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறத விட்டுட்டு நம்மளையே நாம ஏமாத்திக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மேலோட்டமான விஷயங்களுக்கு அடியில உண்மையாவே என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கிறத நம்ம மறந்துடுறோம். சில நேரங்கள்ல நம்ம ரிலேஷன்ஷிப் எவ்வளவு சூப்பரா இருக்கணும்னு நம்ம மனசுக்குள்ள கனவு கண்டுட்டே இருக்கிறதால கண் முன்னாடியே நடக்கிற கசப்பான உண்மைகளை நம்ம பார்க்காம விட்டுடுறோம். அதனால உங்க பார்ட்னர் உங்க கூட காலம் முழுசும் வரப்போறாங்களா இல்ல சும்மா உங்க நேரத்தை விரயம் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஃபியூச்சரே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்போட இந்த முக்கிய அறிகுறிகளை கவனிச்சு பாருங்க. இதுல ஏதாவது உங்க வாழ்க்கையிலும் நடக்குதான்னு யோசிச்சு பாருங்க. அவங்க உங்களை நேசிக்கிறதா வாயால சொன்னாலும் கூட உண்மையாவே அவங்களுக்கு உங்க மேல அன்பே இல்லைன்னு காட்டுற 10 முக்கியமான அறிகுறிகள் இதோ. 1. அவங்க ஒரு நேரம் ஒரு மாதிரி, இன்னொரு நேரம் வேற மாதிரி மாறுவாங்க. எப்போதாவது நீங்க உங்க பார்ட்னர் கூட ரொம்ப நெருக்கமா வரப்ப அவங்க திடீர்னு விலகி போறத உணர்ந்திருக்கீங்களா? ஒரு நாள் உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசுவாங்க, ஆனா அடுத்த நாளே முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு கண்டுக்காம போயிடுவாங்களா? உங்க பார்ட்னர் இப்படி அடிக்கடி மனசு மாறிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பைபோலர் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ஆனா கண்டிப்பா அவங்களால உங்க மேல இருக்கிற உணர்வுகளை ஒழுங்கா கையாள முடியலன்றதான் அர்த்தம். அவங்களுக்கு மூடு இருக்கும்போது உங்க மேல பயங்கர அக்கறையாவும் பாசமாவும் இருப்பாங்க. ஆனா அடுத்த கணமே ரொம்ப அந்நியமாவும் கண்டுகொள்ளாமலும் மாறிடுவாங்க. உங்களை உண்மையாவே நேசிக்கிற ஒருத்தர் அவங்களோட செயல்கள்லையும் எண்ணங்கள்லையும் உணர்வுகள்லையும் எப்பவுமே ஒரே மாதிரி நிலையா இருப்பாங்க. அவங்க மூடுக்கு ஏத்த மாதிரி உங்க மேல இருக்கிற அன்பை மாத்திக்க மாட்டாங்க. உங்க பார்ட்னர் ஒரு நாள் உங்க மேல பாசத்தை பொழியிற மாதிரியும் அடுத்த நாளே உங்களை வெறுக்கிற மாதிரியும் நடந்துகிட்டா உண்மையாவே அவங்களுக்கு உங்க மேல எந்த ஒரு உணர்வும் இல்லைங்கிறது தான் நிஜம். 2. அவங்க உங்களை மத்தவங்க கூட ஒப்பிட்டு பேசுவாங்க. உங்க பார்ட்னர் உங்களை அவங்களோட எக்ஸ் ஆளு கூடவோ இல்ல மத்தவங்க கூடவோ ஒப்பிட்டு பேசுறாங்கன்னா அவங்க உங்களை ஒரு தனி மனிதரா மதிக்கலன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம உங்க ரிலேஷன்ஷிப்ப ஒரு ஸ்பெஷலான விஷயமா பார்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு இதுல மரியாதையும் விருப்பமும் இல்லைங்கிறதோட அறிகுறி இது. அவங்க வேணும்னே செய்யலன்னா கூட இந்த மாதிரி நடந்துக்கிறது உங்களை அவங்களுக்கு ஏத்த ஆள் இல்லையோன்னு நினைக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எப்பவுமே யாரோ ஒருத்தர் கூட போட்டி போட்டுட்டே இருக்கணுங்கிற மன உளைச்சலை தரும். உங்க பார்ட்னர் கூட இருக்கும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் வரணும். மாறாக அவங்க எப்பப்ப பார்த்தாலும் உங்களை மட்டம் தட்ட ட்ரை பண்ற மாதிரி உணரக்கூடாது. 3. அவங்க உங்களை மாத்த முயற்சி பண்ணுவாங்க. உங்க பார்ட்னர் உங்களை உண்மையாவே நேசிச்சா நீங்க வாழ்க்கையில முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. நீங்க நல்ல ஆரோக்கியமான வழிகளை தேர்ந்தெடுக்கணும், மத்தவங்க கிட்ட அன்பாவும் இரக்கமாவும் நடக்கணும், உங்க கனவுகளை நோக்கி ஓடணும்னு விரும்புவாங்க. ஆனா அவங்க உங்களை வேற ஒரு ஆளாவே முழுசா மாத்த ட்ரை பண்றாங்கன்னா அது காதல் கிடையாது. அது உங்களை தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்க நினைக்கிற சுயநலம். குறிப்பா உங்க குணம், உங்க அடிப்படை கொள்கைகள், உங்க நம்பிக்கைகள் இதையெல்லாம் மாத்த நினைக்கிறாங்கன்னா அது ரொம்ப ஆபத்தானது. நீங்களா இருக்கிறத ஒருத்தரால மனசார ஏத்துக்க முடியலன்னா அவங்களால உங்களை எப்பவுமே உண்மையா நேசிக்க முடியாது. 4. அவங்க உங்களுக்காக நேரம் ஒதுக்க மாட்டாங்க. உங்க பார்ட்னர் உங்க கூட வச்ச பிளானை அடிக்கடி கேன்சல் பண்றாங்கன்னா இல்ல உங்களை பார்க்கறதுக்கே நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க காட்டுற அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு எல்லாரும் பிஸியா தான் இருக்கோம். ஆனா நாம ஒருத்தர் மேல உண்மையாவே அக்கறை வச்சிருந்தா சில தியாகங்களை செஞ்சாவது அவங்களுக்காக கண்டிப்பா நேரம் ஒதுக்குவோம். உங்க பார்ட்னர் உங்களுக்காக அதை கூட செய்ய தயாராக இல்லைன்னா அவங்களுக்கு உங்க மேல அந்த அளவுக்கு அக்கறை இல்லைன்றதான் சொல்லணும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே உங்களை சுத்தியே நடக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒருத்தர் உங்களை அவங்க வாழ்க்கையில முக்கியமான இடத்துல வைக்காம ஓரங்கட்டுறாங்கிறது பார்த்தாலே நல்லா தெரியும். 5. அவங்க உங்க உணர்வுகளை அசட்டையா தள்ளிடுவாங்க. உங்க பார்ட்னர் கிட்ட உங்க மனசுல இருக்கிற கவலைகளையோ உணர்வுகளையோ பேச முயலும் போது செவுத்துக்கிட்ட பேசுற மாதிரி உங்களுக்கு உணர்வு ஏற்படுதா? நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்கன்னு உங்களையே குற்ற உணர்ச்சி அடைய வைப்பாங்க. இல்லனா நீங்க படுற கஷ்டத்தை கண்டுக்காம இருக்கிறதுக்காக உங்க உணர்வுகளை ரொம்ப சாதாரணம்னு சொல்லி மட்டம் தட்டுவாங்க. இன்னும் மோசமா உங்களை பொறாமை பிடிச்சவங்க, லூசு இல்ல சுயநலவாதி அப்படின்னு கூட பட்டம் கட்டுவாங்க. ஒரு ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப்ல 2 பேரும் ஒருத்தர் பேசுறதை இன்னொருத்தர் பொறுமையா கேட்பாங்க. ஒருத்தரோட உணர்வுகளுக்கும் கருத்துக்களுக்கும் இன்னொருத்தர் மதிப்பளிப்பாங்க. நீங்க சொல்றதை எப்பவுமே அலட்சியப்படுத்துற, உங்க பக்கத்து நியாயத்தை கேட்கவே விரும்பாத ஒருத்தர் கூட நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மேல இருக்க வேண்டிய உண்மையான அன்பு இல்லை. 6. உங்க ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கக்கூடிய ரகசியங்களை மறைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் சில ரகசியங்கள் இருக்கும், அது சகஜம்தான். ஆனா அந்த ரகசியம் உங்க 2 பேரோட பந்தத்தையே பாதிக்குதுன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயம். நம்பிக்கை தான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் அஸ்திவாரம். ஆனா ஒருத்தர் உங்க கிட்ட விஷயங்களை மறைக்கிறப்போ அவங்கள உங்களால முழுசா நம்ப முடியாது.
உங்க பார்ட்னர் அவங்களோட பழைய கதைகளை மறைச்சாலும் சரி, இல்ல உண்மையை சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோன்னு பயந்து மறைச்சாலும் சரி, உங்க வாழ்க்கையை பாதிக்க போற ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருட்டுல வச்சிருக்கிறது ரொம்பவே வேதனை தரும். நிச்சயமா சில பேருக்கு இயல்பாவே எல்லாத்தையும் வெளிப்படையா பேச தெரியாது. ஆனா உங்க வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்களை அவங்க தொடர்ந்து உங்ககிட்ட மறைச்சுட்டே வர்றாங்கன்னா அது கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். 7. உங்க குடும்பத்தையோ நண்பர்களையோ மதிக்க மாட்டாங்க. உங்க பார்ட்னர் உங்க குடும்பத்து கூட பழகும்போது கொஞ்சம் தயக்கமா இருக்கிறது வேற. ஆனா அவங்கள சுத்தமா மதிக்காம அசிங்கப்படுத்துற மாதிரி நடக்கிறது முற்றிலும் வேற. ஒருத்தர் உங்களை உண்மையாவே நேசிச்சா உங்க வாழ்க்கையில இருக்கிற உங்க சொந்த பந்தங்களும் நண்பர்களும் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்குவாங்க. அதனால உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட அவங்களும் நல்லபடியா பழக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க சொந்தங்களை அவங்க கிட்ட நியாயப்படுத்த வேண்டியது இருந்தாலோ, இல்ல உங்க பார்ட்னரோட கேவலமான நடத்தைக்கு நீங்க மத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது இருந்தாலோ, இந்த ஆளு கூட வாழணுமான்னு நீங்க மறுபடியும் யோசிக்கிறது தான் நல்லது. 8. அவங்க உங்க பக்கத்துல இருந்தா கூட நீங்க தனிமையா உணர்வீங்க. உங்களை புரியாத 4 பேருக்கு நடுவுல இருக்கிறப்போ தனிமையா உணர்றது வேற. ஆனா உங்களை உயிரா காதலிக்க வேண்டிய ஆளு கூடவே இருக்கும் போதும் நீங்க தனிமையா உணர்றது முற்றிலும் வேற. உங்க பார்ட்னர் பக்கத்துல இருக்கிறப்பவே நீங்க தனிமையா உணர்ந்தீங்கன்னா அவங்க உடலால உங்க பக்கத்துல இருக்காங்களே தவிர மனசால ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல மனசார இல்லையோன்னு உங்களுக்கு தோணும். இல்லனா அவங்களுக்கு ஏதேனும் ஆதாயம் தேவைப்படும் போது மட்டும் உங்ககிட்ட வர்றாங்களோன்னு தோணும். இது அவங்களால யாரையுமே உண்மையா நேசிக்க முடியாதுங்கிறதோட அறிகுறியா கூட இருக்கலாம். காதல்னாலே 2 மனசு இணையறது தான். ஒரே ரூம்குள்ள ஒன்னா உட்கார்ந்திருந்தா கூட 2 பேரும் ஆளுக்கு ஒரு உலகத்துல சுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற பந்தம் பலமா இல்லைன்றதுதான் அர்த்தம். 9. அவங்க உங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே உங்க பார்ட்னரோட விருப்பப்படி மட்டுமே நடக்குது. சமத்துவமோ இல்ல விட்டு கொடுத்தலோ அங்க சுத்தமா இல்லைன்னா உங்களை நேசிக்காத ஒருத்தர் கூடத்தான் நீங்க வாழ்கிறீர்கள். ஒரு நல்ல ஆரோக்கியமான பிணைப்புல 2 பேருமே ஒருத்தருக்காக இன்னொருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் சில தியாகங்களை செஞ்சு 2 பேரோட தேவைகளும் தேவையா நிறைவேறுதான்னு பார்த்துப்பாங்க. உங்க பார்ட்னர் உங்களுக்காக சின்ன விஷயத்த கூட விட்டு கொடுக்க தயாரா இல்லைன்னா அவங்களுக்கு உங்க மேல போதுமான அக்கறை இல்லைன்றதான் அர்த்தம். அவங்களோட தேவைகளுக்கு தர்ற முக்கியத்துவத்தை உங்க தேவைகளுக்கு தரமாட்டாங்க. இல்லனா நீங்க எப்படியும் அவங்களை சந்தோஷப்படுத்த என்ன வேணா செய்வீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க உங்களுக்காக எதுவுமே செய்யாம ஜாலியா இருப்பாங்க. 10. அவங்க உங்ககிட்ட எதிர்காலத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. உங்க பார்ட்னர் உங்ககிட்ட எதிர்காலத்தை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர்ல நீங்க இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களோட சொந்த வாழ்க்கை எங்க போகுதுன்னு யோசிப்பாங்களே தவிர உங்க 2 பேரோட வாழ்க்கை ஒன்னா இணைந்து எப்படி இருக்க போகுதுன்னு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு உங்க கூட நிரந்தரமா வாழணுங்கிற எண்ணமே இருக்காது. நீங்க நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு உங்க மேல காதல் இல்லைங்கிறது தான் நிஜம். அவங்க உங்க கிட்ட நான் உன் கூடவே ஜென்மத்துக்கும் இருப்பேன்னு வாயால என்னதான் சபதம் போட்டாலும் நிஜத்துல எதிர்காலத்தை பத்தி பேச மறுக்கிறாங்கன்னா உங்க 2 பேரோட எதிர்காலத்தை பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு தான் அர்த்தம். உங்களை நேசிக்காத ஒருத்தரை நீங்க உசுரா நேசிச்சு அவங்க கூட வாழறது ரொம்ப கொடுமையான வழி. ஆனா இப்போ இந்த அறிகுறிகள்லாம் என்னென்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இனிமேலாவது நீங்க ஏமாந்து மனசு உடைஞ்சு போறதை தடுத்துக்கலாம். உங்களை நல்லா பார்த்துக்கிட்டு தினமும் உங்களை அன்பா உணர வைக்கிற ஒரு நல்ல துணை உங்களுக்கு கிடைக்க தகுதி இருக்கு. அதுக்கு குறைவா இருக்கிற எதுக்காகவும் உங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்காதீங்க.